ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பைசம் சேனல். இன்றைக்கி டொமேட்டோ தொக்கு, அதாவது தக்காளி தொக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல 1/2 கிலோ தக்காளி அதை வாங்கிக்கணுங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த வாஷ் பண்ண தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சட்டி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றினோம். ஸோ அந்த எண்ணெய் நல்லா கொதிக்கணும். ஸோ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேணாம்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் நல்லா கொதிக்கும் போது கடுகு இந்த மாதிரி போட்டுடணும். தேவையான அளவு கடுகு. இந்த கடுகு தாளிப்பு அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் தூக்கி விடும். அது கூடவே இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். அப்புறம் கடலைப்பருப்பு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு போட்டுருவோங்க. ஸோ கடலைப்பருப்பு நல்லா கொதிக்கும் போது கொஞ்சோண்டு வெந்தயம், ஸோ அதை தான் போடுறோம். அதுக்கப்புறம் எல்ஜி பெருங்காயத்தூள், ஸோ அந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அந்த பெருங்காயத்தூள் டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்கும், அதனால அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கடைசியில் இந்த ட்ரை கருவேப்பிலை இருக்கும், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே இந்த தக்காளி இருக்குல்ல, நம்ம சின்ன சின்னதாக வெட்டின தக்காளி இருக்கும், அந்த தக்காளி எடுத்து போட்டுருணும். இது கொஞ்சம் ரெட்டிஷாக மாறணும். ஸோ அது மாறினதுக்கப்புறம் அந்த மிக்சிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி எடுத்து போட்டுப்போங்க. ஸோ இப்போ ஓரளவு நல்ல ஃப்ரை ஆகிட்டுருக்கு, டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை இப்போ எடுத்துகிட்டு கொட்டிடலாம். ஸோ தக்காளியை கொட்டியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறவங்க, ஸோ மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஸோ தக்காளி போட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் உடம்புக்கு நல்லது, அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நீங்கள் காரம், உப்பு இதெல்லாமே உங்களுக்கு ஏற்றாற்போல். நாங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணுவோம், அதனால் கல்லுப்பு ஒரு கைப்பிடி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூளும் போடலாம். இல்லை எனக்கு மிளகாத்தூள் வேணால் பச்சை மிளகா போடணுன்னா பச்சை மிளகாவும் நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் மிளகாத்தூள் தான் போட்டு ட்ரை பண்ணோம். ஸோ மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு கலர் ரொம்ப நல்லா வேணும், எனக்கு கலர் கம்மியாக இருந்தால் இல்லை நிறைய கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இதை மாதிரி கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை போகணும் தக்காளி இது. ஸோ அது போனதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அந்த இன்சென்டிவ் இப்போ காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. சப்பாத்தி, பூரிக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிளகாத்தூள் தேவையான காரம், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்றாப்புல மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும். ஸோ 1/2 கிலோ அப்படிங்கிறனால நாங்கள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம். கூடவே கொஞ்சோண்டு லைட்டாக காஷ்மீர் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி தொக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அது பதஞ்சு வரணும். அப்படின்னா எப்படின்னு சொல்கிறதுனா, அந்த பச்சை வாசனைலாம் போய் நீங்கள் குவாண்டம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் போட்டிங்கன்னா 25 கிராமுக்கு அது ஸ்மால் சைஸில் வந்துடும். இந்த சட்டியில் வைக்கும்போது அந்தளவு அது குறுகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ திக்னஸ் வருதோ அவ்வளோக்கு டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுக்காக தான் இது. இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அது உங்களுக்கு ஏற்றாற்போல் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி தொக்கு நான் சொன்ன மாதிரி தோசை, சப்பாத்தி, மெயினாக சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவல் டைம்லாம் போகும்போது 2 நாளைக்கு இந்த தக்காளி தொக்கு கெட்டு போகாதுங்க. ஸோ அதை மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.